இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் முறுமுறுத்தார்கள். தேவன் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் செய்தார். எகிப்துல தேவன் செய்த 10 மகத்துவமான அற்புதங்களோடு நிறுத்திடாம அடுத்த நிலையிலே செங்கடலை 2 பிளக்க பண்ணி அக்கறை கொண்டு வரார். இந்த வனாந்திர வழியில அவங்களுக்கு வேண்டிய உணவாகிய தூதர்கள் உண்ணுகிற உணவாகிய மன்னாவை கொடுத்து அவங்களுக்கு உணவா மாத்துறார். கற்பாறைகள் இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நீரை கொடுக்கிறார். மாறாவ மதுரமாக்குறார். ஒவ்வொரு இடத்துலயுமே நன்மை செய்வதோடு இந்த ஜனங்கள் பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இல்லை. தங்கள் தேவையை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியல. முறுமுறுத்து தங்கள் தேவையை பெற்றுக்கொண்டு அதோடு கூட தேவனிடத்திலிருந்து தண்டனையும் பெற்று கானானை இழந்துமானார். சில பேர் பாருங்க, தேவனிடத்துல எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளணும் கூட சில பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. பெற்றோர்களை எப்படி நைஸ் பண்ணி வாங்குறது கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் பண்ணி கூட வாங்குறதுக்கு அவங்களுக்கு அழகா ஐஸ் வச்சு வாங்குறதுக்கு தெரியல. முறுமுறுத்து என்ன செஞ்சுட்டு எனக்கு என்ன செஞ்சுட்டேன்னு 10 தடவை சொன்னா எங்க செய்வாங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்படி கேட்டு வாங்க வேண்டும் என்று கூட தெரியாம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால தேவ கோபாக்கினை அடைந்தார்கள். காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு இல்லை. திரும்பி பார்த்தாலே தெரியும் தேவன் அவர்களுக்காக செய்த மகத்துவமான செயல்கள் எத்தனை என்பதை. இப்ப அவங்க முன்னிற்க வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு போய் கேட்டாலே போதும். இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு பாதுகாப்பு அவங்க சுற்றி இருக்குது. மேகஸ்தமம் அக்கினிஸ்தமம் சூழ்ந்து இருக்கு. வஸ்திரம் பழமையாகல, காலில் இருக்கிற பாதரட்சைகள் தேய்ந்து போக அந்த அளவுக்கு தேவன் அவர்கள் நடந்தார். தேவனை அறிகிற அறிவு இன்னும் இல்லாதனால முறுமுறுத்து வனாந்தரமே அவர்கள் சமாதியாக கானான் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அநேக நேரத்துல தேவனிடத்துல ஒப்புரவாகவும் தெரியல, தேவனிடத்துல தாழ்த்தவும் தெரியல, தேவனிடத்துல மனந்திரமும் தெரியல. தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து பிரச்சனை வாங்கி வச்சு. காரணம், தேவனை அறிகிற அறிவு இல்லாத பொழுது தேவன் யார், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன வேதம் சொல்லிக் கொடுத்தது. அதுவே நம்முடைய கவனம் செலுத்தி தேவனை நேசித்து வாழாமல் அவரிடமோ நம்முடைய எதிராளி மாதிரியும் அல்லது நாம வச்ச ஆள் மாதிரியும் நாம சொன்னதை அவர் செய்யலன்னா அவ்வளவுதான்ற மாதிரி நாம நடந்து கொள்வோம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவருக்கு முன்னாடி நாம் நிற்க தகுதியற்றவர்கள். அவர் அருகிற எல்லா ஆசீர்வாதமும் ஈடுதான். ஒன்றும் நம்முடைய தகுதியினால் கொடுக்கப்படுகிறது அல்ல. கிருபை மாத்திரமே காரணமா இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தாழ்த்துறோமோ அவருடைய